ஹலோ நண்பர்களே, இன்றைக்கு வந்து நாங்கள் முத்தியங்கட்டு குளம் இந்த ஒரு மாலை பொழுதுல உங்களுக்கு முத்தியங்கட்டு குளம் எப்படி இருக்க போகுதுன்றதை ஒரு காட்ட போகிறோம். இப்போ நாங்கள் பைக்கில் போய்கொண்டிருக்கிறதால சில விஷயங்கள் ஒன்று இது என்னன்னு சொல்கிற நேர காட்டு இல்லாமல் இருக்கும், சைட் பார்வையாக தான் இருக்கும். முத்தியங்கட்டு குளத்தின் வியூ உங்களுக்கு எப்படி இருக்கும் மாலை பொழுதுன்றதை நான் காட்டுறேன். படிவா பாருங்க, இயற்கையெல்லாம் சும்மா சூழ்ந்து இது என்னடா சூரியன் வந்து இப்போ மறைஞ்சு கொண்டு போகுது. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் எல்லாம் நடமாடிக்கொண்டிருப்பார். ஏன்னா முருகன் இங்கே மயில் எல்லாம் இங்கே ஒரு இயற்கை, நாங்கள் ஒரு இயற்கையோட ஒன்று நினைஞ்சு வாழ்கிறோம்ன்றதுக்கு. ஆனால் இப்போ எங்கே என்ன போகிறோம், முத்தியாங்கட்டு குளம் என்று சொல்லணும். குளம் வேண்டாம், எத்தனை குளம் இருக்கும். இப்போ முத்தியாங்கட்டு குளம் என்று சொல்ல வேணும். இதான் இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம், ஓரளவு கிட்ட வந்துட்டோம். இது வந்து ஒரு சின்ன கோயில் உண்டு, உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஒரு துர்க்கை அம்மன் கோயில் உண்டு. அதுக்கு வந்து ஒரு பாலம் கட்டுப்படுது. பாலம் கடந்து தான் கோயிலுக்குள்ளே போகிறேன். இந்த டைமில் சில நேரம் ஜானிகள் சொல்ல முடியாத ஒரு அபாயத்தில் நாங்கள் வாழ்கிறோம். ஏன்னா ஜானிகள் வந்து 6 மணிக்கே வந்துடும். 6 மணிக்கு வந்துடும். நான் உங்களுக்கு பாருங்க இந்த பக்கம் சைட் வியூவை காட்டுறேன். இஞ்சால வயல்வெளி, இஞ்சால பேக்கால் மற்ற சைட், இஞ்சால வயல்வெளிகள். இங்கே இதுகளை நீங்கள் பார்த்துருக்குறீங்களோ தெரியல, ஆனால் அங்கட பிரதேசத்தில் பெரும்பாலும் இருக்குது. இந்த பூச்சாண்டி காட்டுறேன்னு வாங்க. என்ன காட்டுறேன்னா வெரளி. உங்களுக்கு அந்த இப்போ வெரளி பூச்சாண்டி வெரளி காட்டுறது. இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் வயல்கள். இப்போ வயல்கள் எல்லாம் போட வலிக்கிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் ஜான பயம்தான். நாங்கள் இப்போ 4:30-5 மணிக்கு போகிறபடியால் கொஞ்சம் கொஞ்சம் பயமாக இருக்குது. குளிர் காற்று ஒன்று அடித்து கொண்டு இருக்குது. இப்போ ஜானை வரவழிக்கிட்டுருமேனே ஜான சில நேரம் சொல்லலாம். அது வரும். இஞ்சால வீடுகள் இருக்குது. இஞ்சால மற்ற பக்கம், இந்த பக்கம் சைட் காட்டுறது நான் ரோட்டின் மற்ற பக்கம். அடுத்த ஆப்போசைட் பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் குளம். இங்கே இருந்தால் இந்த வயல்களுக்கெல்லாம் தண்ணி எடுக்கிறது பேக்காலில் இருந்து தெரியும் உங்களுக்கு பார்த்தா. பெரும்பாலும் இந்த பிரதேசத்தில் ஜானவேலி அதிகமாக போடப்பட்டிருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு வீடுகளுக்கும் பொதுவாக ஜானவேலி இல்லாத வீடுகளே இல்லை. மெயின் கரண்ட்லேருந்து கொடுக்காம சும்மா அந்த இதுகளில் இருந்து கொடுத்துருப்போம். என்ன சோலார், என்னடா சோலார் அந்த அப்படி இப்போ விற்கிறாங்கல்ல எனக்கு கடைகளில் பொதுவாக அதுகள் எடுத்து விற்கிறேன் போட்டிருப்பேன் அந்த ஜானவேலி. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது இந்த ரோட்டு கொஞ்சம் தான் சரியில்லை, ஆனால் ஓகே குண்டும் குழியுமாக தான் இருக்கும். இதை விட அந்த மற்ற ரோட்டுகள் பரவாயில்லை. அப்போ ஓகே. இங்கே ஆக்கள் போகிறார். இதுகள் எல்லாம் இப்போ ஆக்கள் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறபடியால் அந்த வீடுகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. மற்றது நான் இஞ்சால பக்கம் உங்களை காட்டுறேன் பாருங்க. ஒரு நல்ல என்னென்னா இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அது பிள்ளையார் கோயில். இப்போ வரப்போகுது. இதில் கும்பாபிஷேகம் எல்லாம் நடக்கிறது. பெரிய விமர்சையாக. இப்போ நாங்கள் என்னத்துலேன்னா மோட்டர் சைக்கிளில் போகிற வழியால் கொஞ்சம் அந்த சத்தமும் குழப்புற மாதிரி இருக்கும். நான் அதையும் தாண்டி தான் கதைக்க வேண்டி இருக்கிறதால கொஞ்சம் பெருசாக கதைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது பேக்கால் இப்படியே போகுது, நேராக பேக்கால் போகுது. குளத்துலேருந்து பேக்கால் போகுதா இருக்குது. இந்த இதான் வந்து பிள்ளையார் கோயில். இங்கே வருங்க, இது பிள்ளையார் என்ட்ரன்ஸ். இது வந்து பிள்ளையார் கோயில் ஒன்றுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது ஒரு மாலை பொழுதுன்றபடியால் ஒரு தருமே இல்லை. பெரும்பாலும் மீன் பிடிக்கிற ஆக்கள் அங்கால நின்று மீன் பிடிப்பினோம். இங்கால மாடுகள் இப்போ மாலை நேரம் பொழுதுன்னா வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சேப் இருக்கு. என்னடா ஏன்னா அந்த பக்கம் தான் அம்மாவை இந்த பக்கம் போகுதுண்டா அது மாடு வீட்டை போகுதுன்னு அர்த்தம். விட்ட போகுது. மற்ற கொஞ்சம் மழையும் இல்லைன்றபடியால் தண்ணின்ற குளம் கொஞ்சம் பத்திர தன்மையோடு இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, முத்தையங்கட்ட குளத்துல ஒரு 4-5 மணி வியூ இப்படி தான் இருக்கும். இதை விட பெர்ஃபெக்டாக இருக்கிறது. இன்றைய கொஞ்சம் அந்த மழை மூட்டம் பனி கூட்டமாக இருக்கிற மாதிரி தெரிகிறதால கொஞ்சம் அந்த அழகு உங்களுக்கு நேராக காண முடியாத மாதிரி இருக்கு. உங்களுக்கு நான் ஒரு காட்டுறேன் பாருங்க இப்படி வடிவாக இருக்குண்டு. இதான் வியூ பாருங்க, சுற்றி வியூ இப்படி தான் இருக்குது. இதான் முத்தையங்கட்ட குளத்தின் இன்றைக்கு டுடே அப்டேட் என்னென்னா இதான். இப்படி தான் இந்த அழகான ஒரு இதோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
தண்ணி கொஞ்சம் குறைவு இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து தண்ணி மழை இல்லை ஏன்னா பெரிய மப்பாத்தான் இருக்குது அப்படி இருக்குது நாளைக்கு மழை பெய்யும் சொல்லிங்கன்னா ஒருக்கா உங்களுக்கு எதுவும் மழை பெய்யுமா பெய்யாதான்னு எனக்கு ஒரு கமெண்ட்ல ஒரு சொல்லிட்டு போங்க ஏன்னா இங்கே மழையே பெய்யுது இல்லை இந்த இடத்துல மட்டுமில்லை முத்தையங்காட்டில் பெரும்பாலும் மழை இல்லை ஆனால் ஒட்டுசுட்டம் பகுதியில் நல்ல மழை பெய்யுது இந்த தண்ணி தான் அந்த வேக்கால் ஊடாக போகுது இந்த தண்ணி தான் அந்த வேக்கால் ஊடாக போகுது இங்கே வேறுங்க மாடுகள் தங்களோட வீட்டு பக்கம் நோக்கி போகுது இது அந்த டைம் இது இப்போ மாடு மேய்க்கிறாக்கள் தங்கள் மேய்ச்சி கொண்டு வீட்டை சாய்க்கிறேன்னு சொல்கிறாரு அப்படி சாய்ஜன்னு வைங்க இது இன்றைக்கு ஒரு முத்தையங்காட்டு குளம் இப்படி இருக்குது இங்கே தான் பெரும்பாலான பிறந்த நாடுகள் வெட்டிங் ஷூட்டுகள் அப்படி இப்படியெல்லாம் ஃபோட்டோக்காரர் இந்த நிலையத்தில் ஒரு பிரதான தொழிலாக செய்து கொண்டிருக்கணும் இது இங்கே மீன்பிடி தொழிலும் அதிகமாக இருக்குது ஆனால் அதை விட பெரும்பாலும் விவசாயம் விடடா விவசாயமாக மீன்பிடிக்கிறீங்க முத்தையங்கடா பார்த்தீங்களா அவர் சொல்கிறத பார்க்கவே உங்களுக்கு தெரியும் அவர் கனகால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது அவர் முத்தையங்கடலாம் கனகாலமாக வசித்து கொண்டு இருக்கார் நான் இப்போ கொஞ்சம் காலமாக தான் இங்கே வாழ்கிறேன் அப்போ எனக்கு இது ஒரு இந்த அழகையும் நீங்களும் ஒன்று நெஞ்சு வாழணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மினக்கட்டை எடுத்து போடுறேன் ஆனால் நீங்கள் எனக்கு நல்லா பார்க்குறீங்க இல்லை அதான் எனக்கு கொஞ்சம் இருக்குது ரெண்டாலும் பரவாயில்லை இஞ்சால மெச்ச பக்கம் கோயில் இஞ்சால நான் ஆப்போசைட் காட்டி கொண்டு வர்றது என்னது பிள்ளையார் கோயிலா பிள்ளையார் இதை நான் புது ரெண்டு வழியாக சில வேலை இந்த பிள்ளையார் கோயில் டக்குன்னு ஞாபகம்லாம் இருக்கலாம் அப்போ இதான் அந்த நான் காட்டினோ அந்த வேக்கால் திறந்தால் தண்ணி போகுது இப்போ ஏன் தண்ணி திறந்திருக்கணும் மழை காலம் பண்ணிட்டா எங்கிட்ட பிரதேசத்தில் மழை இல்லை அதனால் மட்டும்தான் தண்ணி திறந்திருக்கணும் அதே நாங்கள் இப்போ இது மழை பெய்யுதான் இந்த குளம் பூட்டிருக்கணும் இந்த குளம் பூட்டினோன்னா மழையை நம்பி தான் விவசாயம் செய்கிறதா இருக்கும் இப்போ மழை கூடினா வான்கதவு திறப்பினா வேணடா வான்கதவு அதுக்கு இந்த ரோட்டை நீங்கள் பார்க்கலாம் அது அந்த என்னென்னு சொல்கிறேன்னா சனமாக இருக்கும் ஏன்னா அந்த என்னென்னு சொல்கிற ஒரு உண்மையாக சொல்லுவாப்பா அப்படி என்று சொல்றது அவர் சொல்றாரு ஏதோ எனக்கு அது சப்ஸ்கிரைப் பண்ண தெரியல பட் அதான் இது இப்போ போயினோம் எல்லாரும் மாடு அவர் சொன்ன நினைச்சு நீங்கள் சிரிக்க தேவையில்லை பட் இதான் உண்மை இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ரோட்டு வழியில் ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர் அப்போ அவரோட கொஞ்சம் தொடர்பு கொண்டு என்ன மாதிரி முத்தையங்காட்டு குளம் இருக்குது அப்படின்னு சும்மா தெரிந்த ஊருக்குள்ளே கதைக்கிற விஷயங்களை பொதுவாக காட்சி கொண்டு வந்து நாங்களே என்ன அது அந்த பொதுவாக இது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வயல்வெளி தான் முத்தையங்காட்டில் வயல்வெளி தான் கூட என்ன ஒரு ஆளுக்கு மேக்ஸிமம் 5 ஏக்கராச்சும் இருக்குது அதுக்கும் இல்லாதாக்களும் இருக்கணும் இந்த குத்தகை வாடகை அப்படின்னு சொல்லி பணம் காசு கட்டி அப்படி கேட்க பெரும்பாலும் இங்கே வந்து ஒரு நாளாந்த தேவைக்கு உழைக்கக்கூடிய மாதிரியும் இருக்குதுன்னா அந்த சீசன்களுக்கு உழைக்கிறார்களும் இருக்குது அவே அதெல்லாம் என்னென்னா இதான் அந்த இப்போ நாங்கள் எங்கே அப்போ முத்தையங்காட்டிலேருந்து திருப்பி நாங்கள் வாங்கி இதை போய்கொண்டிருக்கிறோம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இதை எட்ட பைக் ஓன் பைக் எட்ட அதனால் இவர் ஓடிக்கொண்டு போகிறார் அவாக்கு லைசன்ஸ் இல்லை எனக்கு லைசன்ஸ் இருக்குது எனக்கு வந்து அந்த ஏன்னா நான் வந்து ஏனையின் ரோட்டுகளில் ஓடி பழகினால் எனக்கு இந்த ரோட்டு கொஞ்சம் கஷ்டம் அதனால் இது கொஞ்சம் எனக்கு கஷ்டமான இடம் தானே அப்போ அதெல்லாம் நான் ஓடுவேன் ஏன்னா நான் ஏனையின் அந்த பெரிய ரோட்டுகளில் ஓடி பழகினேன் கண்டிகுளம் ரோட்டுகளில் ஓடி பழகினேன் எனக்கு இது கொஞ்சம் இந்த கிடங்கு புட்டி ரோட்டுன்றக்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு இடம் தான் பிரச்சனை தான் அதனால் நான் இது ஓடுறேன் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஜான வர வேண்டிய நேரம் ஆனால் இன்னும் வர இல்லையேண்டா ஒரு அதிசயமாக தான் இருக்குது என்னென்னு தெரியல ஆனால் இப்போ படியெல்லாம் மிஞ்சால மாறி மாறி கொளுத்தி கேட்கும் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க கொளுத்து கேட்கும் ஆனால் இந்த இடங்களில் உண்மையிலே 10 இருக்கு என்ன காரணம்னா இது யாருக்கு இருக்கு ஹானி இது 6 ஆனால் இந்த பாருங்க இது 6 வந்து ஒரு சந்தியில் இருக்குது உங்களை பார்க்க விளங்கும் பண்ணிக்கிறேன் ஆனால் ஒரு சேஃப்டி இல்லாத இடமா இருக்குது வாகனம் ஸ்பீடாக வந்தால் நாங்கள் வந்தாலும் கோணடிக்காம வந்தால் சரி முடிஞ்சு அப்படி இது ஒரு 6 நீங்கள் பார்த்தது 6 பாலம் ஒன்று கட்டியிருக்கு இந்தியால பொதுவாக வீடுகள் இந்த டைமில் உங்களுக்கு ஒரு பனி கூட்டத்தன்மை ஒன்று இருக்கும் ஆனால் அது வந்து அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாத அது அந்த வெதர் அப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா புல்வெளி இந்த வயல்கள் அதுகள் இதுகள் தான்
இங்கே இதுகளும் இந்த காணி இப்படியே இந்த இது பார்த்தீங்கன்னா இதில் பேக் கார்டு இதில் நீங்கள் பண்ண நம்ம மாட்டீங்க எத்தனை மணி போல் நான் இப்போ மழை டைம் இப்போ மழை டைம் படியால் குளிக்க வர இல்லையா தவிர வெயில் டைம் வேண்டாம் காணும் என்னண்ணா எவ்வளோ பேர் குளிக்க வருவாங்க ஓ இது வந்து மெட்ட ரோட் இது வந்து இந்த குள ரோட்லேருந்து திரும்பியா ஒரு சந்தி மாதிரி அந்த சந்தி ரோட்டுக்கு வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் ஒரு சின்ன வீடு ஒரு தெரிஞ்ச ஒரு வீட்டு ஒன்றுக்கு போகிறோம் அதால் இந்த ரோட்டால் விட சொன்னால் புரியாருவர் இந்தியாலையும் இப்படி தான் வயல் பிரதேசங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி வயல் காணியெல்லாம் அதிகம் ஏன்னா நஞ்சு பாருங்க இப்போ மோட்டர் சைக்கிள் எல்லாம் வந்து கொண்டே இருக்குது என்ன இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் வயலுக்கு வயல் பார்க்க வயல் எங்களுக்கும் வயல் இருக்குது நாங்களும் வயல் வச்சுருக்குறோம் எங்களுக்கும் வயல் காணிகள் இருக்குது அப்போ நாங்கள் பார்க்குற இல்லை நாங்கள் பராமரிக்கிறது வேறு நாங்கள் சும்மா அந்த எல்லாம் விளைஞ்சிருக்கா அப்படியானது மெயின்டைனிங் இல்லை சூப்பர்வைசர் மாதிரி என்ன அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க நாங்கள் கொஞ்சம் ஷேக் ஆகுது என்னண்டா இந்த கிடங்கு ரோட்டின் வழியால் எனக்கு கொஞ்சம் கரநேரமாக போன தூக்கி பிடிச்சிருக்கு இப்போ நீங்கள் இதில் உழைக்கிற காசுலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு அந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கணும் ஏன்னா அதுக்கு தூக்கி தான் பிடிச்சிருக்கோம் அதுக்கு தூக்கி தான் பிடிச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் நான் அப்போ இப்படியே போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அந்த அப்படியே இன்னும் கொஞ்சம் காசு ஓடிங்கன்னா இன்னும் குழுங்காமல் காரில் வச்சு வீட்டு பண்ணி கொண்டு போகலாம் தூக்கி அதை அப்படி இஞ்சி பாருங்க இதெல்லாம் சும்மா இயற்கை அழகு நீங்கள் இதெல்லாம் இந்த டைமில் ஷூட்டிங் எல்லாம் எடுத்த வரலாறு இருக்குன்னடா நான் பொதுவாக இப்போ அண்ணாண்ட கீ பர்த்டே அப்படிலாம் இதுக்கு ஷூட்டிங் எடுக்கிறேன் கீ பர்த்டே மற்றது வெட்டிங் ஷூட்டுகள் அப்படி இப்படி இப்போ எல்லாமே பாரம்பரியத்தை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் மற்றபடியான இந்த பழைய இதுகளை இந்த இடம் இது ஃபுல்லாகவே வயல் பிரதேசம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட கண்ணு கட்டும் வரைக்கும் வயல் பிரதேசமாக தான் இருக்குது இது கண்ணு இப்போ எல்லாருமே போட்டு நெல் ஓரளவு மட்டத்துக்கு வளர்ந்துட்டுது என்ன இப்போ ஒரு தரம் புதுசாக போட இல்லை ஏன்னா அந்த டைமு கூட எல்லாம் போட வேணும் மிஞ்சி அப்படி ஒரு சட்டம் இருக்குது ஏன்னா தண்ணி கொடுக்க மாட்டாங்க லேட்டாக எல்லாம் போட இல்லை அது எல்லோரும் ஒரே டைமுக்கு போட ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது ஒரு அப்படியாடா 15 நாள் கொடுப்பாங்கள அப்போ அந்த வரையறைக்குள்ளே போட வேணும் போட இல்லாட்டி அவையண்ட கொஞ்சம் விளைச்சல் பின்னும் மற்றதை விட விளைச்சல் ஜானக்காவில் எல்லாத்தையும் யோசிச்சு இதுவும் அந்த கண்ணு கட்டுற அளவு கூடிய அளவு தூரமே வயல்வெளி தான் இல்லை சூனில் உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்குது ஏன்னா இவ்வளோ எட்டளக்கூடிய அளவு அப்படியே இதான் நான் இஞ்சால உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்றா காட்ட வேணுமெண்டா இதான் அந்த குட்டி வாய்க்கால் இது மெயின் வாய்க்கால் இல்லை பிள்ளை வாய்க்காலுக்குள்ளால போடுறது இதான் இந்த இஞ்சால் இப்போ இந்த இதில் இருந்து தண்ணியை திறந்து விட்டால் இந்த ரோட்டு வழியால் வந்து இந்த வாய்க்காலுக்கு போகுது அப்படி இருக்குது இந்த அந்த வேக்காலில் இந்த வேக்காலுக்குள்ளால வந்து இப்படியே இப்போ நாங்கள் இருக்கிற இடங்களுக்கு பிரதேசங்களுக்கு தண்ணி வருது அந்த தண்ணியை திறந்த இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்காரருக்கு இப்போ இன்றைக்கு எங்களுக்குன்னா நாளைக்கு மங்களுக்கு இல்லை நாளைக்கு வேறு இடக்காரர் ஆனால் பொது வேக்கால் மெயின் வேக்காலில் இருக்கிற நாங்கள் இப்போ எங்களுக்கு தண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது சரி இப்போ உங்களுக்கு முத்தையங்கட்டு குளம் பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி என்ன இடத்துக்கு போய் உங்களுக்கு வீடியோ போடணுமென்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ